அனைவருக்கும் வணக்கம். மகத்துவம் நிறைஞ்ச மார்கழி மாதத்தில் மரகதலிங்கத்தை அதிகாலையில் சிவன் கோயிலில் வழிபடுறாங்க. அது எதனால், அந்த மரகதலிங்கம் தோன்றிய வரலாறு பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. மார்கழியில் காட்சி தரும் மரகதலிங்கம் தோன்றிய வரலாறு பொதுவாக எல்லா சிவாலயங்களையும் மார்கழி மாதத்தில் அதிகாலை வேளையில் மரகதலிங்க வழிபாடு பண்ணுறாங்க. நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு மலையின் மேலே அமைஞ்சிருக்கிறது அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம். இந்த கோவிலில் தான் பிரிங்கி முனிவர் வழிபட்ட மரகதலிங்கம் இருக்குது. பிரிங்கி முனிவர் கைலாயம் வர்ற வேலையிலெல்லாம் சிவபெருமானை மட்டும் வணங்கிட்டு அவருக்கு பக்கத்தில் இருக்கிற உமாதேவியை வழிபடுறத தவிர்த்துட்டு வர்றாரு. 2 பேரும் ஒன்றா அமர்ந்திருந்தா கூட சிவனை மட்டும் வணங்குற மாதிரி வண்டு வடிவம் எடுத்து சுற்றி சுற்றி வந்து வழிபடுவார். இதனால் கோபம் அடைஞ்ச பார்வதி தேவி, முனிவரே, சக்தியாகிய என்னை அவமதித்தால் நீர் சக்தி இழந்து போவீர் என சாபமிடுறாங்க. இதை அறிஞ்ச சிவன், நானும் சக்தியும் ஒன்றுதான், சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என கூறி உமையவளுக்கு தன்னோட இடப்பாகத்தில் இடம் கொடுக்குறாரு. பார்வதி தேவி இடப்பாகம் பெறுவதற்கு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற திருச்செங்கோடு மலைக்கு வந்து தான் தவம் புரிகிறாங்க. அப்படி சிவனை நினைச்சு தவம் செய்யும்போது அவர் லிங்க வடிவமாக வந்து காட்சி தந்து மறைஞ்சு போகிறாரு. அதுக்கு பின்னாடி அந்த லிங்கத்திலேயே பார்வதியும் கலந்துடுறாங்க. அர்த்தநாரீஸ்வரர் மூலவருக்கு முன்னால் இந்த மரகதலிங்கம் இருக்குது. இந்த லிங்கம் பற்றி அறிஞ்ச பிரிங்கி முனிவர் தன்னோட இழந்த சக்தியை மீண்டும் பெறுறதுக்காக ஈசன் கொடுத்த ஊன்றுகோலோட திருச்செங்கோடு மலைக்கு வந்து மரகதலிங்கத்தை தரிசனம் செய்கிறாரு. இதன் பயனாக இழந்த சக்தியை அவர் மீண்டும் பெறுறாரு. பின் அந்த மரகதலிங்கத்தையே அங்கேயே நிறுவுறாரு. பின்னாடி அந்த லிங்கத்தோட சக்தியை எடுத்து கூறி அதை மார்கழி மாதத்தில் மட்டும் எடுத்து அபிஷேகம் செய்து அதுக்கு பின்னாடி சூரியன் உதயமாகிறதுக்குள்ளே பேலையில் வச்சிடணும். மற்ற மாதத்தில் எப்பவும் போல் சாதாரணமாக லிங்கத்தை வழிபடலாம் அப்படின்னு தன்னோட சீடர்களுக்கு பரிந்துரைக்கிறாரு. அதனால் மரகதலிங்க வழிபாடு எப்பொழுதுமே மார்கழி மாதம் அதிகாலை வேளை மட்டுமே நடைபெறுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சிசிஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.